பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பாண்டியன் கோவப்பட்டு பழனிய திட்டாருன்னு பழனி ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அப்படி இருந்தும் பழனியோட கடைக்கு வர்ற ஆர்டருக்கெல்லாம் டெலிவரி கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படித்தான் அன்னைக்கு டெலிவரி கொடுத்துட்டு வரும்போது பாண்டியனும் சக்திவேலும் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பாண்டியா, என்ன நினைப்புல தெரியுற? நான் எதுக்க வர்றேன், என்ன பார்த்துட்டும் இப்படியே வர்றியே அப்படின்னு சக்திவேல் கேட்கும்போது, யோ உன்னை பார்த்து எனக்கு என்னையா பயம்? நான் எதுக்கு உன்னை பார்த்து பயப்படனா? என்ன நீயும் சரி உங்க அம்மாவும் சரி பழனிய உங்க வீட்டுல இருந்து அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்க. அதுக்காக நான் அனுப்பியாச்சு. என்னமோ உன் தம்பிய என் கடையில வச்சுக்கிட்டு இருந்ததுனாலயும் என் வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்ததுனாலயும் அவன் பொழப்ப கெடுக்கிறேன், அவனோட முன்னேற்றத்துக்கு தடங்களா இருக்கேன்னு நீ ஏதேதோ சொன்ன. உங்க அம்மாவும் ஏதேதோ அழுதாங்க. அத்தை பாவம் வயசானவங்க, அவங்களுக்கு புரியாது. நீ வேணும் தான் என்ன கடுப்பேத்துறன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சியா. பழனி இப்ப தனி கடை வச்சுட்டானா, அவன் பொழப்ப அவன் பாத்துக்கிருவான். நீ இனிமே என்கிட்ட வந்து ஒண்ணு கேட்க முடியாதுல, அப்புறம் நான் உன்னை எதுக்கியா பாக்கணும் அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. யோ நீ என்கிட்ட பேசின விஷயத்த ஒருவேளை பழனி கிட்ட போய் சொல்லிட்டீனா அப்புறம் பழனி மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுற மாதிரி உன் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு உன் கடையில அடிமையா இருப்பான். இந்த கடை எனக்கு வேணான்னே, இந்த கடையை என்னால் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லுவான். நீ ஏதாவது குறுக்கு வழியில பழனி கிட்ட போய் உங்க அண்ணன் தான் வந்து என்கிட்ட கேட்டாரு, கெஞ்சினாரு அப்படின்னு போய் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா, அப்படி சக்திவேல் கேட்கும்போது பாண்டியன் சொல்றாரு, ஏய் என்ன பார்த்தா எந்த மாதிரியா தெரியுது உனக்கு? ஒன்ன மாதிரி நான் ஈனப்பிறவி இல்லையா. பழனி நான் பெத்த புள்ள மாதிரி என் வீட்டுல வச்சு வளர்த்தேன். என் மனைவியோட தம்பின்னு நினைச்சலாம் வளர்க்கல. அவன் நல்லா இருக்கணும்னு நான் இப்ப வரைக்கும் நினைக்கிறேன். ஆனா நீ என்ன நினைக்கிற? என்ன போட்டியா நினைச்சுக்கிட்டு அவனை பழிவாங்க நினைக்கிற. யோ இதெல்லாம் எனக்கு தெரியுமையா. நான் எதுக்கியா போய் பழனி கிட்ட சொல்ல போறேன்? பழனி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவன் இப்பவும் என் வீட்டு பிள்ளைதான். என்ன அவனை நல்ல மாதிரி சொல்லி நீ போய் உன் பொழப்ப பாடுறான்னு அனுப்பியிருப்பேன். என்னமோ நீ கெஞ்சாத குறையா கேட்டதுனால அவனை வஞ்சு அனுப்பிட்டேன். அதுதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா பழனி நல்லவன், திறமசாலி, அவன் வாழ்க்கைய அவன் பாத்துக்கிறான். ஒன்னா மாதிரி ஒரு பெருச்சாலி இடைஞ்சலா வராட்டி அவன் நல்லா வாழ்வான்யா அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. யோ பாண்டியா, நீ என்ன கேவலமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு அங்கிட்டு சைடுல நீயும் சரி உன் பிள்ளைகளும் சரி பழனிகிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துருவீங்களோ? நீ சந்தேகப்படாதயா. சந்தேகம்ன்றது உன் உடம்புல ஊறி போயிருக்க போல. கருமா உன்ன மாதிரி கிடையாதியா. நானு சொன்ன வாக்கு தவற மாட்டேன். நான் என் மாமியாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். பழனிய வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன், அவன் வாழ்க்கைய அவன் பாத்துக்கிற அளவுக்கு நான் செய்யறேன்னு. அதனாலதான் யா அவன் கண்ணீர் விட்டு கதரும் போது கூட வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு துரோகின்னு திட்டி அனுப்புனேன். அவன் அழுகிறத என்னால பார்த்து தாங்க முடியலையா. புள்ள மாதிரி வளர்த்தையா. எனக்குன்னு ஒரு புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடியே பழனி என் வீட்டுல வளர்ந்தவன். அவன் ஏன் புள்ளையா, அவன் கஷ்டப்படக்கூடாது. போயா, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வராரு. இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பழனி அப்படியே ஒட்டு கேட்டுறாரு. ஓ இதான் விஷயமா? அதானே பார்த்தேன். ஏன் மச்சான் எதுக்கு என்ன பார்த்து துரோகின்னு பேசுறாரு? என்ன இது, என்ன நம்பாம போயிட்டாரான்னு மனசு ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிற பழனி நேரா வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்த உடனேயே கோமதி பார்த்துட்டு, டேய் எதுக்குடா வீட்டுக்குள்ள வந்த? ஏக்கா ஏக்கா ரொம்ப திட்டுற, சும்மா இரு. என் துணிமணி எல்லாம் இங்கதானே இருக்கு, ஏன் நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா? சுகன்யா துணிமணியும் என் துணிமணியும் இங்கதான் இருக்கு, அதை எடுத்துட்டு போகலாம் தாக்கா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் டைனிங் டேபிள்ல உட்கார்றாரு. ஏக்கா ஒரு காப்பி போட்டு தரியா? டேய் உனக்கு நான் அன்னைக்கே சொன்னேன்ல என் கையால பச்சை தண்ணி கூட தரமாட்டேன்னு. முதல்ல வீட்டை விட்டு வெளில போடா. உன் பொருளை எடுக்கணும்னு தானே வந்த. முதல்ல அந்த ரூம்ல இருக்க எல்லா பொருளையும் எடுத்துட்டு வெளியில போ. ஏக்கா போதும்க்கா, எதுக்கு ஓவரா வில்லி மாதிரி நடிக்கிற? ஏக்கா எனக்கு உன்ன தெரியாதா, உனக்கு என்ன தெரியாதா? நீ ஓவரா என்ன பார்த்து துரோகி துரோகின்னு பேசிட்டா நான் நம்பிடுவேன்னு நினைச்சிட்டியா? அதெல்லாம் நேத்து நம்பினேக்கா, இன்னைக்கு நம்ப மாட்டேன். பழனி எப்பவும் உன் தம்பி தான். நீ என்னதான் என்ன வஞ்சாலும் எனக்கு எங்க அக்காவோட மனசு என்னன்னு தெரியும். எதுக்குக்கா நீயும் மச்சானு இவ்வளவு பெரிய டிராமா பண்ணனீங்க? ஏடா பழனி, நீ போய் தனியா உன் பொழப்ப பாடுறான்னு சொல்லியிருந்தா பேசாம போயிருப்பேனேக்கா. நேத்து புறம் நான் எம்பிட்டு கவலைப்பட்டு அழுதேன்னு உனக்கு தெரியுமாக்கா? நீயும் மச்சானும் தான் இந்த அளவுக்கு நடிக்கிறீங்கன்னு பார்த்தா செந்தில சரவணனா அதை விட நடிக்கிறாங்க. ஏக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அப்புறம் எப்படிக்கா இது ரகசியமா இருக்கும் அப்படின்னு பழனி கேக்குறாங்க. டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? எதுடா ரகசியம்? அக்கா எதுக்கு நீ இப்படி மூச்சை புடிச்சுக்கிட்டு பேசுற? நீயும் மச்சானும் பிளான் பண்ணி என் ஆத்தாலும் எங்க அண்ணனும் கேட்டுக்கிட்டதுக்காக
என்னை வையிற மாதிரி வஞ்சு விட்டு விட்டு அனுப்புறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க 2 பேரும் நடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. ஏக்கா இப்பதாக்கா கண்ணால பாத்துட்டு வரேன். சக்திவேல் அண்ணனும் மச்சானும் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் எனக்கு விஷயமே புரிஞ்சுச்சு. எதுக்கு மச்சான் என்ன பார்த்து துரோகின்னு திட்டுனாருன்னு. மச்சான் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. நானும் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு அவருக்கு தெரியுமேன்னு நினைச்சேன். இப்பதாக்கா தெளிவா இருக்கு. போதும்க்கா, நடிப்பு எல்லாமே புரிஞ்சுட்டேன்க்கா அப்படின்னு பழனி சொல்றாரு. வேகமா கோமதி வந்து, ஏய் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? முதல்ல மரியாதையா வெளியில போடா. உங்க மச்சான் வந்தா நான் தான் என்னமோ உன்னைய கூட்டி அந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டேன்னு சொல்லி என்ன திட்டுவாரு. அவர் வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஏக்கா இந்த நாடகம் எனக்காக நடத்தினியா இல்ல வீட்டுல இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் சேர்த்து நடத்தினியா? டேய் திரும்ப திரும்ப நாடகம் அப்படி சொல்லாதடா. நான் உன்னை வீட்டை விட்டு வெளியில போடா துரோகின்னு சொல்ல எம்பிட்டு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதுவும் போக என் கையால பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வச்சுட்டாரு உங்க மச்சான். எம்பிட்டு வலிச்சிச்சு. என் புள்ள மாதிரி வளர்த்தேன், என் கூடவே வச்சிருந்தேன். எனக்காக உன் வீட்டை விட்டுட்டு இங்க வந்தியேடா. நான் எப்படா உன்னை வையுவேன்? எல்லாமே ஆத்தாளுக்காக, உங்க அண்ணன்களுக்காக எல்லாம் இந்த மாதிரி செய்ய வேண்டியதா போச்சு. டேய் போடா. நீ இங்க வந்தது தெரிஞ்சா சுகன்யாவும் சரி உன்னோட அண்ணன்களும் சரி ஏதாவது கதை பேசுவாங்க. மறுபடியும் உன் மச்சானுக்கு தான் ரொம்ப அசிங்கமா போயிடும். இத வெளியில தெரிஞ்சதா காட்டிக்க வேணாம் பழனி. நீ கிளம்பிரு. நானும் உன் மச்சானும் திட்டுனதாவே இருக்கட்டும் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அக்கா போக்கா, இருந்தாலும் ஓவர் நடிப்புக்கா. ஆத்தா ஏதோ சொல்லுது, எங்க அண்ணன் ஏதோ சொல்றாரு, நீ அக்கா இப்படி எல்லாம் பேசுற? டேய் உன் மச்சான் என்கிட்ட வந்து இப்படி பேசு கோமதின்னு சொல்லிட்டாரு. அவர் பேச்ச நான் என்னைக்காவது மீறி இருக்கனா? மனச கல்லாக்கிக்கிட்டு நானும் அப்படியே ரொம்ப நேரம் சிலையாட்டம் நின்னேன். அப்புறமா உங்க மச்சான், ஏய் என்ன அப்படியே நிக்கிற, வஞ்சு வெளியில அனுப்பு அவன அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லார் முன்னாடி நடிக்க வேண்டியதா போயிடுச்சு. நானும் உன்னை வஞ்சு அனுப்பிவிட்டேன். நீ நல்லா இருப்ப பழனி, எங்க போனாலும் நீ நல்லா இருப்ப. நீ திறமசாலி, வெகுளி, சூதுவாத தெரியாதவன். எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இனி உன் வாழ்க்கைய நீ பாருடா அப்படின்னு கோமதி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பாண்டியன் வர்றாரு. ஏய் எதுக்குடி இந்த துரோகிய வீட்டுக்குள்ள கூட்டி அந்த உட்கார வச்சு காப்பிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்க? ஏங்க இல்லங்க, அது வந்து. டேய் உன்னதான் வீட்டுக்குள்ள வராதுன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்குடா வந்த? மச்சான் போதும் மச்சான், நான் என் துணிமணி தான் எடுக்க வந்தேன். நல்லா நடிச்சிய மச்சான், கோவப்படுற மாதிரியே நல்லா நடிச்சிய. இந்த நடிப்புலாம் எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க? இந்தா கிளம்பிட்டேன் நானு. எனக்கு என்ன இங்க ஜோலி இருக்கு? எனக்கு என் கடையை போய் பார்க்க வேண்டியது இருக்குல்ல மச்சான். ஒவ்வொரு நாளும் உங்க கடையில எம்பிட்டு லாபம் வருதோ அதை விட ₹1 அதிகமா சம்பாரிச்சு காட்டுறேன் மச்சான். நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தானே என்ன வீட்டை விட்டு அனுப்புனீங்க. அப்புறம் இதுக்கு இன்னமும் வீராப்பா மூச்சை பிடிச்சிட்டு பேசுறீங்க. அமைதியா இருங்க மச்சான். இந்த பையெல்லாம் எடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கிளம்புறாரு. பாண்டியன் அப்படியே கோமதிய பாக்குறாங்க. இல்லங்க அவனே தான் கண்டுபிடிச்சிட்டானா, நான் எதுவுமே சொல்லலைங்க அப்படின்னு கோமதி சொல்லும்போது பழனி பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து, மச்சான் நான் பார்த்துட்டேன் மச்சான், எங்க சக்திவேல் அண்ணன்ட்ட நீங்க பேசிக்கிட்டு நீங்கல்ல நடு ரோட்ல நின்னு, அதை நான் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் கேட்டுவிட்டேன். அதானே என் மச்சானாவது என்னைய திட்டுறதாவது? அட போங்க மச்சான் அப்படின்னு பழனி சொல்லிட்டு வீட்டுல இருந்து வெளியில கிளம்புறாரு. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.